கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவுக்குள்ளாக உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, இந்த நாளிலும் இந்த வலையொலியின் மூலமாக தினசரி தொகுப்பாகிய டேவித் ஜீசஸில் இணைந்திருக்கின்ற உங்களை மரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக வாழ்த்துகின்றேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலகாத சமாதானம் உங்களோடு நிலவுவதாக. ஆமேன். இன்றைய நாள் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதன் 2வது வசனம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கின்ற வாக்குத்தத்த வசனம் இன்று எனக்கு எதற்காக தேவன் கொடுத்திருக்கின்றார் என்பதை சற்று சிந்தனை செய்ய வேண்டும். மிகவும் திரளாய் என்ற வார்த்தையை நன்றாய் உற்று பார்த்தீர்களானால் அதில் உள்ளடங்கியிருக்கின்ற மறைபொருள் இரண்டந்தனையாய் அல்லது இரட்டிப்பான என்று நாம் பார்க்கலாம். அன்று ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி உடன்படிக்கையாய் கொடுத்த ஒரு காரியம்தான் பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தை. இன்னும் அதிகமாய் பார்ப்போமேயானால் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறினதல்லவா? அதே போன்று யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று கிடைத்த ஆசீர்வாதம் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். உலக பிரகாரமான வாழ்க்கையில் கூட நம்முடைய அன்றாட நேரங்களில் நாம் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எதிர்பார்க்காமலே இருந்தோமேயானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய எண்ணி முடியாத அதிசயங்களையும் நினைத்து நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் நம்மையும் மிகவும் திரளாய் பெருக செய்ய மாட்டாரோ என்ற எண்ணம் வருமெனில், படிப்பிலும் வேலையிலும் தொழில் தளங்களிலும் கூட ஒரு துணையாளனாக நிலை நின்று நம்மை காத்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமான அற்புதங்கள் செய்து நம்மை மகிழச் செய்கின்றார். இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம். நம்மை அவர் மிகவும் திரளாய் பெருகச் செய்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் என்று கொடுத்த நல் வார்த்தைக்காக உம்மை துதிக்கின்றோம். எங்களை எங்கள் குறைவுகளிலிருந்து பெருக செய்கின்ற தேவன் நீர். இன்று எங்களை மிகவும் திரளாய் பெருக செய்திருக்கின்ற சர்வ வல்லமை மிகுந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே மகிமைப்படுவீராக. உமக்கே துதி கனம் மகிமை மீட்பர் மூலம் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் தேவன் உங்களோடு இருந்து உங்களை உங்கள் குறைவுகளிலிருந்து பெருக செய்து வழி நடத்துவாராக. ஆமேன்.